திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலை, தன்னை காப்பாற்றிக் கொள்வது. அவர்தான் அந்த தன்மானம் என்கிறார்ல, அதுல தான் நான் டிஃபர் ஆகிறேன். ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் எத்தனை கட்சிகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? அதாவது தன் வலிமை, மாற்றான் வலிமை, படை வலிமை எல்லாவற்றையும் தூக்கிச் செயல் என்று திருவள்ளுவர் இலக்கணம் வகுக்கிறார். இவர் எதையும் தூக்கி செய்கிற மாதிரி தெரியல. இருக்கிறவனை கழித்துக் கொள்ள விட வேண்டும், போனவனை பற்றி கவலைப்படக்கூடாது என்று இவர் கொஞ்சம் திருக்குறளை உல்டா செய்கிறார். தேமுதிக போச்சு, அதை பிடிச்சி தக்க வைக்கிற முயற்சியை எடுக்கல. என்ன 2 ராஜ்யசபா மெம்பரும் நீங்களே போய் என்ன கிழிக்க போறீங்க? ஏன் கொடுத்திருந்தா என்ன? அந்த கட்சியுடைய டிசைடிங் அத்தாரிட்டி எடப்பாடி என்ன ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்ல சார். அது நம்பிக்கை மோசடி இல்லையா? அவங்க தான் தெளிவா அவங்க லெட்டர் பேட்ல அடுத்த வருஷம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்களே. முதல்ல போன தேர்தல் என்ன சொன்னீங்க? அதுதான் அந்த அம்மா போட்டு நாரடிச்சிருச்சு. தேடி போடாம எழுதி கொடுத்து பிராடுத்தனம் பண்றீங்களா? ஆகவே அவர்களுக்கு கொடுக்காதது ராஜதந்திர ரீதியாக தோல்வி. அவங்களுக்கு வலிமை இருக்கு, இல்ல உங்ககிட்ட இருந்தவன் இன்னைக்கு இல்ல, போயிட்டான். அதுல வேற பாத்தீங்கன்னா போன நாடாளுமன்றத்திலேயே சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தது விஜய பிரபாகரன் தான். விஜயகாந்தனுடைய மகன் தான். உங்க ஆள்லாம் 7 தொகுதியில துண்டக்கானம் துணியக்கானு டெபாசிட் இழந்து அதிமுக வேட்பாளர்கள் ஓடி வந்தாங்க. அவர்தான் வின் பண்ற சான்ஸ். ஒருவேளை சதி வேலை காரணமாக அவருடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் கூட பொதுவெளியில் எழுகிற அளவுக்கு போட்டி ஏற்படுத்திய ஒரு விஜய பிரபாகரன் அந்த கட்சியை தக்க வச்சுக்க முடியல.